ஏடி நெட்டவள்ளி, இந்த 2 பெருசுங்களையும் பாரு. காலையிலான மாக்குன்னு தோட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டியது, பொழுதான கட்டில் எடுத்து போட்டு மல்லாக்க விட்டத்தை படுத்துக்கிட்டு நல்லா அரட்டை அடிக்க வேண்டியது. சரியான ஜாலியான கொடுத்து வச்ச லைஃப் இவங்களுக்கு தான். ஆமாம், பின்ன பொழுதுனிக்கும் வேலை செய்கிறாங்க, அலுப்பாக இருக்காதா? அதுவும் ரேடியோ போட்டியை பாரு, எங்கள் வீட்டு மேலே ஒய்யாரத்தில் தூக்கி வச்சுருக்காங்க. என்னண்ணே, டீ கடை பக்கம் எதுவும் போகலையா? 2 பேரும் இங்கே உட்காந்தாச்சு. அடடே, நீங்களா? டீ கடம் பக்கம் போய் 1 வாரத்துக்கு மேல ஆகுதும்மா. அது போன வாரம் லேசாக மயக்கம் வராமல் இருக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் சுகர் கூடிட்டோம். டீயை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டோங்க டாக்டரு. சரின்னு நானும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் 1 வாரமாக டீ குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஐயோ அப்படியா? இனிமேல் டீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்கண்ணே. இந்த கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இதெல்லாம் கொஞ்சம் குடிச்சிக்கிடுங்க, அது உடம்புக்கு நல்லது. இந்த களி சாயங்காலம் ஆனால் டெய்லி சாப்பிட்டுக்கிடுங்க, அது சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. டீயை முடிஞ்ச வரைக்கும் விட்டுருங்கண்ணே, அது உடம்புக்கு ஒத்துக்கலன்னா அதை என்னத்துக்கு போட்டு குடிச்சிக்கிட்டு. ஆமாம்மா, அந்த டீயை குடிச்சிக்கிட்டே வந்துட்டு விடுறதுக்கும் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. சரி, உடம்புக்கு ஒத்துக்கலையே என்ன பண்ணுறது, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டேன். சரிண்ணே நல்லது தான். அப்புறம் ரேடியோ பட்டி தூக்கி ஆனால் வீட்டு மேலே போட்டீங்க? அதை கீழே வச்சோமா எங்கம்மா கை கால் பட்டு பொட்டுன்னு கட்டில் மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே கிடக்கு. அதான் அப்படி வீட்டு மேலே வச்சுக்கிறேன் ஓசரமா. நல்ல பாட்டு, பழைய பாட்டு பாரு, கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது. அதுதான் சேத்தங்கூறி கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன். சரிண்ணே, அப்படியா? சரி. எடி சாணகி, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஏன் கேட்டா, என்ன விஷயம்? நீ விஷயம் இல்லாமல் வரமாட்டிய? அது ஒன்றும் இல்லடி, இந்த பின்னாடி இருக்கிற பாரு நெட்டவள்ளி, அவள் ஏதோ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறாளாம். ஒரு கோழி எடுத்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு. அதான் நீ கோழி பண்ணையாக வளர்த்திக்கிட்டு இருப்பில்ல, அதான் ஒரு சாவல் ஒரு கிலோ 2 கிலோ ஆகிற மாதிரி இருக்குமா என்னன்னு கேட்டு போகலாம்னு வந்தோம். 1 கிலோ 2 கிலோ ஆகிற மாதிரிலாம் இல்லை கீதா. அது இப்போ தான் பக்கத்தூரில் ஏதோ நோம்பி போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 சாவலாட்டம் பொட்டை கோழி தான் இருக்குது, அதையே போய் சாமிக்கா இருப்பாங்க. ஏன் கீதா, கோயிலுக்கு வேண்டுதல்னு சொல்கிறேன். ஒரு வாரம் இருக்குவே, அக்கம் பக்கத்தில் கோழி இருக்குதா என்ன ஏதுன்னு வாங்கி வச்சுக்கிடணும்ல. நாளைக்கு வேண்டுதல், இன்னைக்கு வேணும் கோழின்னா ஆறு வச்சுக்கிட்டுப்பாங்க சொல்லு. இப்போ கேட்குறிய? ஆட அது இல்லை சாணக்கி, நாங்களே திடுத்துப்புன்னு தானே முடிவு பண்ணது. எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபோன் போட்டு நாளைக்கு ஆஃபீஸ் லீவுமா, எங்கன்னா ஒரு கோழி கிடச்சிச்சின்னா வாங்கி வை, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னா. அப்படி நானும் சொன்னதுலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்க்குறேன், ஒரு கோழியும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒன்றை மாதிரியே தான் சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணி தான் வாங்கி வச்சுருப்பேன். ஏக்கா, உங்ககிட்ட ஏது கோழி இருக்குமா? என்கிட்டலாம் கோழி இல்லைம்மா கீதா, நான் கோழியெல்லாம் வளர்த்துறதில்ல. எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, வேணா அங்கே போய் பார்க்குறீங்களா? அந்த 2 தெருவு தள்ளி, அவள் பேர் சிந்தாமணி, அவட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவட்ட கேட்டு பாரு வேணும்னா. அவங்கக்கிட்டே இல்லைக்கா, ஊரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, கிடச்சா உங்கள் ஞாபகம் வந்துச்சு, இந்த சாணிக்கிட்ட கேட்டு போகலாமான்னு. கிடச்சா இங்கே இல்லை, என்ன பண்ணுறது தெரில. அதானே கடைசி நேரத்தில் சொன்னால் இப்படித்தாம்மா. சரி, கடையில் ஏற்று போய் பாருங்க. ஆமாம், இனிமேல் அப்படி தான் வாங்கிட மாட்டேங்குது. அதுவும் கடையில் எங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடச்சா பரவாயில்ல, இந்த கிராஸ் எல்லாம் கொடுக்க அதுக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அது என்னமோ உண்மை தான், ஒரிஜினல் நாட்டுக்கோழி கடையில் கிடைக்கிறதே இல்லை இப்போலாம். பின்ன என்னடி பண்ணுறது, நாளைக்கே வேணும்னு சொல்லிட்டார் அவர். அப்படித்தான் போயிட்டு வரலவா. சரிக்கா, நாங்கள் வாரோம். சரிம்மா, போய் பாருங்க போங்க. நானே 50 கோழி வச்சுக்கிட்டு இருந்தேன், இவங்க இப்போ கேட்குறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன். இப்போ அலைஞ்சிட்டு கிடக்குறாளுங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே திடுத்துப்புன்னு முடிவு பண்ணிட்டுன்னு. அப்புறம் என்ன பண்ணுவா, அவளுக்கே தெரியல பாவம். ஆமாக்கா, அதுவும் சரிதான், அவளுக்கே தெரியல, அதான் போய் அலைஞ்சிட்டு கிடக்குறா.